இப்போ எனக்கு முன்னாடி இந்த ஒரு பைக் நிற்குது இல்லையா, இது என்ன பைக் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். பொதுவாக வந்து சவுதியில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் டெலிவரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த காரில் தான் கொண்டு போய் டெலிவரி கொடுப்பாங்க. பைக்குன்றதே பார்க்கவே முடியாது சவுதியில். மேக்ஸிமம் வந்து பைக்குன்றதே இருக்காது ஒரு காலத்தில். நாங்கள் வந்த புதுசெல்லாம் வந்து சாப்பாடு டெலிவரி அப்படின்னு சொன்னாலே அந்தந்த ஹோட்டலில் கார் வச்சுருப்பாங்க, அவங்க கொண்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டெலிவரி கம்பெனி வந்ததுக்கப்புறமா வந்து பைக்குகளை நிறைய இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க கொண்டு கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஃபுட் டெலிவரி கொடுக்குறது கிடையாது. இது பார்த்திங்கன்னா அரபியில் என்ன எழுதிருக்குன்னா மக்சல் ஆசியார் அப்படின்ட்டு போட்டிருக்கு. அதாவது கார் வாஷ் செய்யக்கூடிய ஒரு சர்வீஸ் இது. பாருங்கள், நம்ம இந்த காரை வாஷ் பண்ணணும் அப்படி க்ளீன் பண்ணோம்னா இவங்களுக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்டோம்னா நம்ம கார் இருக்க இடத்துக்கே இந்த பைக் வந்து இவங்கள்ட்ட இருக்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த அளவுக்கு சர்வீஸ் நம்மளுக்கு வந்து இறங்கி வந்து கிடைக்கிது அப்படி சொன்னால் இது வந்து ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை காட்டுதா, இல்லை நாடு வந்து பின்னோக்கி செல்றதை காட்டுதா எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு சர்வீஸும் தரமான குவாலிட்டியாக நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு நாட்டில் இப்போ ரொம்ப மலிவாக கிடைக்கிது அப்படின்னா அது எதை குறிக்குது? தெரிஞ்சவங்க சொல்லுங்கள்.